अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एनवी कुक சமையல் ரெசிபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இல்லை உங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் பார்ட்டி ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் டைம் உங்களுக்கு கெஸ்ட் வந்துச்சு டக்குன்னா அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அப்படி இப்போ மழை சீசன் வர போகுது. அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. கொஞ்ச நேரம் டைம் தான் ஆகணும். இது நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சிக்கன் தான் வச்சிடணும். அவ்வளோதான் வேலை. இல்லைன்னா ஜாஸ்தி இதில் வேலை இல்லை. நான் இங்கே 250 கிராம் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு. போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் க்யூப் சைஸில், கொஞ்சம் லாங் க்யூப் சைஸில், ரொம்ப பெருசு வெட்டிடாதீங்க. அப்போ நல்லா இருக்காது உங்களுக்கு சாப்பிட்றப்போ. அதுக்கப்புறம் பேசிக் மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகா பொடி. மிளகா பொடி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரத்தூள் எல்லாம் போட்டுட்டு எல்லா மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நான் இது போட்டிருக்கு சிக்கன் டிக்கா மசாலா. அப்போ ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக ஆட் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பிராண்டில் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிக்கா மசாலா போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2லேருந்து 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விட்டுட்டு நல்லா கலந்து வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கனுக்குள்ளே ஃப்ளேவர் எல்லாம் ஆட் ஆகும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் இந்த டைமில் தான் டைம் ஆகும். நீங்கள் உங்களுக்காக டைம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து செஞ்சதுனால நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தின்னாக ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் போட்டிருக்கு. தோல் மட்டும் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு உருளைக்கிழங்கு எவ்வளோ இருக்குது அவ்வளோ போட்டு ஒரு உப்பு போட்டுட்டு மூடி அப்படியே சிக்கன் ஊறுதில்ல அதே மாதிரி இதையும் வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டும் ஆகிடும், உள்ளுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போது பெட்டருக்காக நாங்கள் உருளைக்கிழங்கு டிப் பண்ணணும். அதுக்காக பெட்டர் ரெடி பண்ணணும். கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் உப்பு, பேப்பர் தூள் இது மட்டும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு. ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா கடிச்சு வச்சுடுங்க. கடிச்சு வச்சிட்டிங்கன்னா இது ஒரு பெட்டர் ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மிக்சர் வச்சுட்டு கை வச்சுட்டு ஸ்பூன் வச்சுட்டு உங்களுக்கு எது சௌரியம் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோட்டிங் ஆகாது. இந்த டைமில் ஒரே ஒரு பொருள் மட்டும் மறந்துச்சு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ரெட் கலராக ஃபுட் கலர் போட்டுட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சிக்கனில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கலர் அப்படியே அட்டகாசமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி கலர் பார்க்குறதுக்காக தெரியும். இல்லை உங்களுக்கு கலர் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் நம்ம சிக்கன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோம்ல அதில் போதும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு வைரல் ரெசிபி. ரொம்ப நாள் முன்னாடி இது வைரல் ஆகிடுச்சு. அதனால் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக அப்பப்போ குழந்தைகளுக்காக நான் செஞ்சுட்டே இருப்பேன். அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது 2 டேஸ்ட் ஒரே டிஷ்ஷில் கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பெட்டர் அதில் டிப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சிக்கன் பீஸ் போட்டுட்டு நம்ம டூத் பிக் வச்சுட்டு நல்லா குத்தி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது சிக்கன் பட்டர்ஃப்ளை ரெசிபி தான் நம்ம வைரல் ரெசிபி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். 2 டேஸ்ட் ஒரே டிஷ்ஷில் உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைச்சிடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா
ரெண்டுமே குழந்தைகளுக்கு பிடிக்கும். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சிடலாம். அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி நல்லா குத்தி குத்தி நல்லா செஞ்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இங்கே 1/4 கிலோ தான் சிக்கன் எடுத்துருந்தேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ சிக்கனில் எனக்கு 22 பீசஸ் பட்டர்ஃப்ளை வந்திருக்குது, சிக்கன் பட்டர்ஃப்ளை. நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் சைஸ் பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். எல்லாம் சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே நான் ஆயில் சூடு பண்ணுறதுக்காக விட்டுட்டேன். சூடாகிடுச்சுன்னா எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இப்போவே நல்லா இருக்குது, லுக்காக இருக்குது. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஆயில் மட்டும் சூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் கேஸ் பண்ணிக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு, 3 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. ஏன்னா நம்ம வந்து நிறையா போட்டாச்சுன்னா எல்லாமே ஸ்டக் ஆகிடும், ஒட்டி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லாமே உங்களுக்கு எடுத்து அப்புறம் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். நான் 3 தடவை எனக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுனால. இல்லை நீங்கள் உங்கள் கடாய் பெருசுனா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். கடாய் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து போயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கனை ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்திட்டிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். வந்து சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எடுக்கிறப்ப முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும். ரொம்ப ஈஸி, அதே போல் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 3 பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. இப்போ பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சுட்டு சுடு சுடு சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா சூடாடிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சுடு சுடு சாப்பிடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வருதுன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி உடனே கொடுத்துடுங்க. இல்லை லைட்டாக சூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துடுங்க. பாதி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கெஸ்ட்டு வந்தப்போ மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும், நல்லா வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் நம்ம செஞ்ச மாதிரி தெரியாது. வெளியே பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லேருந்து நாம வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வீட்டிலே கிடைச்சிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.